அவரவர் பாதையில் அவரவர் செல்வதே சிறப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. மற்றவங்களுடைய பாதையில் நீங்கள் பயணம் பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக இறுதி வரைக்கும் அவங்களுடைய பாதையில் பயணம் பண்ண முடியாது. அவரவர்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டா தான் அது சரியாக இருக்கும். அப்போ தான் அவங்க என்ன இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை அவங்க அடைய முடியும். ஒரு இட்லி கடை வைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல யார் இட்லி கடை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்கள் எப்பொழுதுமே நமக்கு எதிராக வேறு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கும் இட்லி கடையை மிகவும் சுவையான இருக்கும்படி அவர்கள் கொடுப்பார்கள். மற்றவர்கள் வந்துவிட்டால் அதே சுவை மற்றவர்களும் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக கொடுக்க முடியாது. இட்லி கடை ஒருவர் வைக்க வேண்டும், மற்றொருவர் வேறொரு தொழிலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் எல்லோருமே முன்னேற முடியும் என்பதுதான் உண்மை. ஒருவர் கலெக்டர் இருக்கிறார்கள் என்றால் இன்னொருவரும் கலெக்டராக இருக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லாதது. ஒரு இன்ஜினியரோ அல்லது டாக்டரோ இருந்தால்தான் பல்வேறு துறையில் பல்வேறு மனிதர்கள் இருக்கும்போதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. எல்லோரும் ஒரே பாதையில் பயணம் செய்ய முடியாது. அப்படி பயணம் செய்வது சரியாகவும் இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கின்றது. அதை ஒவ்வொருவரும் சரியாக செய்தாலே அவரவர் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கையில் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பாதையில் செல்லும் போது மட்டும்தான் மனிதனுக்கு கண்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த பூமியில் ரோஜா மலர் ஒன்று மட்டும் பூத்திருந்தால் அது கண்களுக்கு விருந்தாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக இருக்காது. ரோஜா மலரும் இருக்க வேண்டும், தாமரையும் இருக்க வேண்டும், மல்லிகையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகை அந்த மலரை ரசிக்க முடியும். இந்த மண்ணுலகமும் மிகவும் அற்புதமான அழகாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அவரவர் பாதையில் சிறப்பாக பயணம் செய்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணிகளை செய்யும் போது மட்டுமே இந்த பிரபஞ்சம் சொர்க்கமாக மாறும் என்பதுதான் உண்மை. ஆகையால் உங்களுடைய பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள். உங்களுக்குள்ள
உங்களுக்குள்ள பாதையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து விட்டால் நீங்கள் சரியான இலக்கை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.